தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்து மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 2011-15 ஆண்டு போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி இளநிலை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மேல் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்திருந்தது. உச்ச நீதிமன்றமும் முழுமையான விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் வழக்கை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்தனர். இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் போக்குவரத்துறையில ஒவ்வொரு பதவிக்கும் பணம் பெற்றது தொடர்பாக தனித்தனியாக கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை காவல்துறையினர் தாக்கல் செய்த நிலையில அவற்றை தனி வழக்காக தான் விசாரித்திருக்க வேண்டுமே தவிர ஒன்றாக இணைத்திருக்க கூடாது என்றும், இந்த வழக்கை ஒன்றாக இணைத்ததால் விசாரணைக்கு பல ஆண்டுகள் எடுக்கும் என்பதால் வழக்கை நினைத்து பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி இளந்திரையன் இந்த மனுவுக்கு மார்ச் 13ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். அஸ்வினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.